அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பேசுகிற விஷயம் என்னென்னா, விடாமுயற்சி குட் பேட் அக்லி இந்த ரெண்டு திரைப்படம் ஒரே நாளில் மோதிக்கொள்ள போகிறது அப்படி சொல்லி பயங்கரமாக வந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள். இது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி ஏற்கனவே வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க, தயாரிப்பாளரும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதாவது வந்து சமீபத்தில் தான் வந்து புஷ்பா திரைப்படத்தோட பிரம்மாண்டமான ஈவெண்ட் வந்து தாம்பரத்தில் வந்து நடந்தது. இதில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து நாங்கள் நிறைய போஸ்ட்டில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் 7 நாள் ஷூட் இருக்குது. 7 நாள் ஷூட் முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை ஒரு புதிய ரிலீஸ் டேட் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தயாரிப்பாளர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக நேற்று வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அடுத்த 6 நாள் இல்லை ஒரு வாரத்தில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி, அப்படி இல்லைனா வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி, அப்படியும் இல்லைனா மே 1ஆம் தேதி, இந்த 3 டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 3 டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் தான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித் அவர்களோட பிறந்த நாள் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை தமிழ் புத்தாண்டான ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை ஏப்ரல் 1ஆம் தேதி கோடை விடுமுறை முன்னிட்டு ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல